இவர் இல்லாமல் இன்றைக்கு தமிழ் இலக்கிய மேடைகள் இல்லை. இவர் இல்லாமல் தொலைக்காட்சிகளிலே கலகலப்பான நிகழ்ச்சிகள் இல்லை. நிறைய பேர் இருந்தார்கள். சில பேர் முதுமையின் காரணமாக, சில பேர் இயற்கையின் காரணமாக இல்லாமல் போகிறார்கள், ஒதுங்கி செல்கிறார்கள். ஆனால் இவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒன்றை மற்றவர்கள் சொல்லக்கூடாது என்பதை நானும் அவரும் பேசிக்கொண்டே இருந்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தால் சொல்லுகிறேன். அவருக்கு வாழ்த்து என்று சொன்னதோடு நிறுத்தி இருக்கலாம். நவிலு ஆரம்பித்து வைத்தார். அவருக்கு 70 வயது, தேவையா இது? யாராவது கேட்டார்களா? நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டோம். இது ஏன் போய் கூட்டத்தில் சொல்லிக்கொண்டு? அதை சோமசுந்தரம் ஒரு 10 தடவையாவது சொல்லியிருப்பார். ரொம்ப நொந்து போனோம். என்ன இத்தனை பேர் படைப்படையாக நின்று இந்த வயதை சொல்லிக்கொண்டு 69 என்றால் தெரியாது, 71 என்றாலும் தெரியாது. இது என்ன 70 சொல்லி 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 பாண்டியராஜன் வேறு சொல்லிவிட்டார். அது கடைசியாக எல்லோருக்குமே ஒரு குழப்பம் விட்டது. அவருடைய 100வது கல்யாணத்தை அவர் நடத்த வேண்டும். அதாவது அவர் சொல்ல வந்தது அதுதான், பாண்டியராஜன் எது சொன்னாலும் சிரிப்பு வரும் என்பதை போல இதுவும் சிரிப்பு வந்தது. ஆக அவருடைய வயது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், அவருடைய சாதனை அரை நூற்றாண்டுக்கும் மேலானது.